பற்றிய ஒரு அறிவு தான் வந்து ஞானம்ங்கிறது. வேற ஏதோ விசேஷமான ஒன்றும் கிடையாது. நம்ம மனது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, மனதினுடைய செயல்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒன்று தான். ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஞானி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே ஞானி ஆகணும். ஏன்னா இது எல்லாம் ஒரு மனம் சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம்தான். இப்போ நம்முடைய மனசுன்னா என்ன? எல்லாருக்குமே மனசை பற்றி தெரியும். மனதை பற்றி தெரியாமல் யாருக்குமே இருக்காது. நம்ம மனசு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், மனசு நல்லா இல்லை சங்கடத்தோடு இருக்கிறேன்னு சொல்கிறோம், நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்கிறோம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறோம். இது எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த மனசு வந்து உண்மையிலே எப்படி தான் செயல்படுது? நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த பிரச்சனைகள் வந்து உண்மையில் எங்கே தான் இருக்குது? பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் பிரச்சனையோடு இருக்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை எங்கே இருக்கு? ஒரு பெரிய வியாபாரி, அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருந்தால் எப்படி இருப்பார்? ஒரே பிஸியாக இருப்பார். நிம்மதி இல்லாமல் அது இதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறார். அவர் நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு. இந்த மன நிம்மதியை தேடி அவர் ஒரு மடாலயத்துக்கு போகிறார். அந்த மடாலயம் எங்கே இருந்துச்சுன்னா ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கு. வெஹிக்கிள் எல்லாம் போக முடியாது. ஒரு 4-5 கிலோமீட்டராவது நடந்து தான் மலை ஏறி போகும். இவர் கஷ்டப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு போகிறார். இவர் போய் சேரும் பொழுது சாயங்காலம் ஆயிரும், மாலை ஆயிரும். அப்போ அங்கே இருந்த ஞானி வந்து அவரை வரவேற்று அவருக்கு உபசரிக்கிறாரு, சாப்பாடு போடலாம் கொடுக்குறாரு. அவருடைய பிரச்சனைகள் என்னன்னு எல்லாம் கேட்குறாரு. இவரும் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாரு. எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, படுத்தா தூக்கமே விட மாட்டாங்கிற மாதிரி தன்னுடைய இதை சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நீ ரொம்ப களைப்பாக வந்திருக்கா, நம்ம நாளைக்கு காலையில் ரொம்ப சாவாசமாக பேசுவோம், இன்னைக்கு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு, நீ நல்ல வசதி உள்ள ஆளு, நான் இங்கே அந்த அளவுக்கு உனக்கு வசதியான அளவு